அண்ணி ஆ? அண்ணன் எங்க? பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. என்ன தம்பி அவசரம்? ஒன்றும் இல்லை அண்ணி, பத்திரிகை கொடுக்கறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தோம். எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. இங்கே வந்த வேலையும் முடிஞ்சு போச்சு. அதான் சாயந்தரம் ஊருக்கு புறப்படலான்னு இருக்கேன். ஏன்னா கல்யாண வேலையெல்லாம் போட்டபடி அப்படியே கிடக்கு. வேற யாரும் இல்லையே செய்யறதுக்கு. நான் போய் தானே எல்லாத்தையும் கவனிக்கணும். இன்னைக்கு தானே தம்பி வந்தீங்க, அதுக்குள்ள புறப்படுறேன்றீங்க? அடுத்த தடவை வரும்போது ஒரு 10 நாள் தங்குற மாதிரி வர்றேன். போதுமா அண்ணி? என்ன தம்பி அதுக்குள்ள கைய கழுவுறீங்க? இவ்வளவே என்னால சாப்பிட முடியல, அவ்வளோ கஷ்டமா போச்சு. அடுத்த தடவை வரும்போது ஒரு விருந்தே வைங்க, ஒரு நல்லா ஒரு புடி பிடிக்கிறேன். அம்மா அம்மா, அடடே வாடா மணி, எப்படி இருக்க? சித்தப்பா எப்போ வந்தீங்க? காலையில தான் வந்தேன். எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்தாச்சு. சாயந்தரம் ஊருக்கு புறப்படுறேன். ஆமா சித்தப்பா, சித்தி எங்க? சித்தி ஊருக்கு புறப்படுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆமா, கழனி வேலையெல்லாம் எப்படி நடக்குது? அறுப்பு எப்ப அறுக்க போறீங்க? அந்த வேலையை தான் போயிட்டு வந்தேன். அறுப்பு அடுத்த வாரம் ஆரம்பிச்சிருவோம். அப்படியா? ஆமா சித்தப்பா, ஊர்ல அக்கா அண்ணெல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சாந்தி தான் அடிக்கடி உன்னை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்படியா? அம்மா, திருப்ப என்ன தென்னந்தோப்பு குத்தோப்பனை கொடுத்து விட்டாரு. எவ்வளோடா இருக்கு? 10,000மா. 10,000மா? 15,000 தரணும்னு சொன்னாரு. இல்லம்மா, அது எனக்கு எப்படி தெரியும்? அவர் கொடுத்து விட்டாரு, நான் வாங்கிட்டு வந்தேன். வாங்க. என்ன கணேசா, அண்ணா எல்லாருக்கும் பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துட்டியா? ஒரு வழியா அந்த வேலையெல்லாம் மொத்தமா முடிச்சிட்டேன். அப்பா, திருப்ப என்ன தென்னந்தோப்பு குத்தோப்பனை கொடுத்து விட்டுருக்காருப்பா. அது அம்மா கிட்ட கொடு. உழவு ஓட்டினவங்களாம் பணம் கொடுத்தியா? இல்லப்பா, உங்களை ஒரு வார்த்தை கேட்டுட்டு கொடுக்கலான்னு இருக்கிறேன். எத்தனை மணி நேரம் ஓட்டினாங்க? 5 மணி நேரம்ப்பா. சரி, பார்த்து கொடுத்துரு. அவங்ககிட்ட காசு வாங்கி உள்ள வை. கொடுங்க, சாப்பாடு எடுத்துக்கிட்டுமா? எனக்கு வேண்டாம், அவனை சாப்பிட சொல்லு. இல்லண்ணா, இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன். அப்படியா? சரி, நீ உள்ள கொண்டு வை. ஏண்டா மணி, நீ தான் இப்ப விவசாயத்தெல்லாம் இந்த வீட்டுல பொறுப்பா பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. ஆமா சித்தப்பா. அப்பா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? என்ன? மாயாண்டி மாமா இந்த வருஷம் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்க போறாராம். உனக்கு யார் சொன்னது? அதுதான் உங்க கைத்தேடலாம் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இதுல யோசிக்க என்னன்னு இருக்கு? அந்த மாயாண்டி வேணும்னு நின்னாலும் நிப்பான். அதனால ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பான். உள்ளக்கே சம்பந்தம் எடுத்துட்டான். இன்னும் அவன் குணம் மாறவே இல்லை பாத்தீங்களா? மத்தவங்க தன்னை மதிக்கிறாங்களோ இல்லையோ, அதை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. ஆனா இந்த ஊருக்குள்ளேயே தான் தான் பெரியவன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே நினைப்புன. ஆமாப்பா, உங்க இடத்துல உட்கார்ந்து மாயாண்டி மாமா கங்கணம் கட்டிட்டு தர்றாரு. என்கிட்ட எத்தனை தடவை சொல்லிப்பாரு தெரியுமா, நான் தான் அடுத்த பிரசிடென்ட்னு. ஏய், கொஞ்சம் சும்மா இருக்கியா? உனக்கு ஒண்ணும் தெரியாது. இதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம். அண்ணே, நீங்க பாட்டுக்கு மாயாண்டிக்கு எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காதீங்கண்ணே. கொஞ்சம் விட்டு கொடுத்தா போதும், அவன் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவான். எதை விட்டு கொடுத்தாலும் நம்ம கௌரவத்தை மட்டும் விட்டு கொடுக்க கூடாதுண்ணே. ஆமாப்பா, நீங்க அந்த விஷயத்துல இவருக்கு விட்டு கொடுக்காதீங்கப்பா. ஏய், என்னடா இது? இன்னைக்கு நமக்கு மாயாண்டிக்கு உள்ள உறவு அருந்து போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், நாம பொண்ணை கொடுத்தவங்கடா, நாம தான் கொஞ்சம் தாழ்ந்து போகணும். எதுக்காக வீண அந்த தேவையில்லாத பிரச்சனை இல்ல. அப்பா, அதுக்காக போதுண்டா. அவர் தேர்தலில் நிக்கட்டுண்டா, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். அண்ணே, மணி எதுக்காக சொல்றான்னா, கணேசா, அவன் தான் சின்ன பையன், பிரச்சனை புரியாம பேசிட்டு இருக்கான். நீ அவன் கூட சேர்ந்துட்டு பேசுற. என்னண்ணே இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சல்னா அதை என்னால தாங்கிட்டு இருக்க முடியாதுண்ணே. கணேசா, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு என் கௌரவம் குறையாது. நீ கவலையப்படாத. சரிண்ணே. அப்புறம் நான் சாயந்தரம் ஊருக்கு புறப்படலான்னு இருக்கேன். என்னடா வந்த கையோட கிளம்புறங்கிற? இருந்துட்டு நாளைக்கு போலாம். இல்லைண்ணே, வந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அங்க பூஜாவும் சாந்தியும் தனியா இருக்காங்க. போட்ட வேலையெல்லாம் அப்படியே போட்டு வந்திருக்கேன். கல்யாண வேலையெல்லாம் கவனிக்க வேண்டியது இருக்குல்ல. சரி சரி, லட்சுமி இங்க? லட்சுமி உள்ள எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கா புறப்படுறதுக்கு. சரி சரி. லட்சுமி, லட்சுமி, எல்லாம் எடுத்து வச்சிட்டியாமா? என்ன வினோத், உன்னை பார்க்கவே முடியல. சரி, உனக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா பாஸ்ட் 3 டேஸா உன் ஃபோன் ஸ்விட்ச்ட் ஆஃப்லயே கிடக்கு. சரி, உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா உங்க அம்மா என் மேல உள்ள கோவத்துல திட்டிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? கொஞ்ச நாளைக்கு தாங்கி தானே ஆகணும். வெயிட் பண்ணி நான் அடுத்தே போயிட்டேன். சரி சொல்லு, எங்க போயிருந்த? எங்க இருந்த? வினோத், என்னது இது? அடிபட்டு இருக்கு.
என்னாச்சு? அதை விடு பூஜா. இப்போ எதுக்காக நீங்க வர சொன்ன? இப்ப எதுக்கு நீ பேச்சு மாத்திட்டு இருக்க? இவ்வளவு அடிபட்டு இருக்கு, என்னாச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? அது ஒன்றும் இல்லை, கீழே விழுந்துட்டேன், அவ்வளோதான். என்னது, கீழே விழுந்துட்டியா? ம். இல்லையே, இந்த அடியெல்லாம் பார்த்தா கீழே விழுந்த மாதிரி தெரியல. நீ என்கிட்ட எதையும் மறைக்கிற. இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லு. அதை விடு பூஜா. என்ன வினோத் இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க? இவ்வளவு அடிபட்டு இருக்கு, என்னாச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? அது 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 ஒன்றும் இல்லை பூஜா. பைக்கில் போயிட்டு இருக்கும்போது கார்காரன் குறுக்க வந்து இடிச்சிட்டான், அதான் அடி. என்னது, கார இடிச்சிட்டானா? நம்பரை நோட் பண்ணியா? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியா? அவன் நம்பர் என்ன? முதல்ல என்கிட்ட கொடு. பூஜா நம்பர் கொடு. பூஜா, எதுக்கு பூஜா தேவையில்லாத பிரச்சனை? வேண்டாம், விட்டுரு. நீ நடந்துக்கிறத பார்த்தா நீ யாருக்கும் பயப்படுற மாதிரி தெரியுது. எனக்கு என்னமோ நீ சொல்றதுல பொய்யாவே தோணுது. நீ எல்லாமே முன்னுக்கு பின் மாத்தி மாத்தி பேசுற. என்னாச்சு வினோத்? ஏதாவது ப்ராப்ளமா? என்னன்னு சொன்னா தானே அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ண முடியும். அது வந்து பூஜா, நான் சொல்லுவேன், ஆனால் நீ அவங்கக்கிட்ட போய் கேட்கக்கூடாது. அது எனக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். என்னது, நான் காரணமா? என்ன சொல்ற? பூஜா, நான் உங்ககிட்ட பேசி பழகிறது ஒருத்தருக்கு பிடிக்கல. 3 நாளைக்கு முன்னாடி ரோட்டில் போயிட்டு இருந்த என்ன அவன் தான் என் ஆளை வச்சு கடத்தி இனிமே உன்னை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு அடித்து மிரட்டினாங்க. என்ன பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ம். யார் இது? சொல்லு வினோத். அது பூஜா, ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. சொல்லு. ப்ளீஸ் பூஜா, இதை பற்றி நீ அவங்ககிட்ட போய் கேட்டதா பரவாயில்ல, எனக்கு உயிரோடவே விட மாட்டானுங்க. சரி, இப்ப சொல்ல போறியா இல்லையா? அது ஆதித்யா. ஆதித்யாவா? சுப்பு, இந்தாங்க. மணி எங்க? நெல்லுப்பயிருக்கு மருந்தடிக்க வராங்கல்ல, அதான் காலையிலேயே அவன் போயிட்டான். சரி, நான் தோப்பு வரைக்கும் போயிட்டு வந்தேன். சரிங்க. ஐயா, ஏய், உங்களை தான் பார்க்க இங்க வந்தேன். எதுக்குடா வந்தேன்? வாடா. பணம் இல்லையா, அதுக்கு தான் வந்தேன். ஏண்டா, இங்கேண்டா வந்து தொலைஞ்சேன். உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. என்னையா பண்றது, நமக்குள்ள இருக்க ரகசியம் அப்படி. அதை பாதுகாக்கிறதுக்கு வாடகை. டேய், நீ ஏற்கனவே கேட்ட பணத்தை கொடுத்துருக்கேன். மறுபடியும் இந்த கேட்டா என்னடா அர்த்தம்? இவ்வளவு நாள் நீங்க கொடுக்குற பணம் தான் உங்களை காப்பாத்திட்டு வருது. இப்ப இல்லன்னு சொன்னா டேய், நீ அன்னைக்கு அறிவு கட்டத்தனமா செஞ்ச வேலைக்கு நானும் உடன்பட்டாம தலையாட்டின பாரு, அதுக்கு என்ன சொல்லணும்டா? தலை ஆட்டினீங்கல்ல, இனிமே தலை சாயிற வரைக்கும் ஆட்டிட்டு தான் இருக்கணும். அப்படி இல்லன்னா நீங்க ஊர்ல பெரிய மனுஷன்னு தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது. நானா உன்னை ஆக்சிடென்ட் பண்ண சொன்னேன், நீ தானடா பண்ண. அது உங்களுக்காக தானே. போது, நிறுத்து. இன்னொரு தடவை அப்படி சொல்லாத. நீ செஞ்ச காரியம் எனக்கே பிடிக்காத ஒரு காரியம். உங்களுக்கு பிடிக்கலாம் என்ன, எனக்கு பணத்தை தாங்க. இருக்கா இல்லையா? இல்லனா நான் போறேன். டேய், எங்கடா போவ? எங்க போவ? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். டேய், நில்றா, அரைஞ்சு கொன்னுடு. போ, வெளியில போய் தயவு பண்ணி நில்லு. நான் பணத்தோட வரேன். போ, போய் தொலை. பணம் கொடுன்னு என்ன தொல்லப்படுத்துறானே, இவனை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. பணத்தை எதுக்காக மறைச்சு எடுத்துட்டு போறாரு? இந்தடா, இனிமே இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது.
பணம் கொடுத்துட்டீங்கல்ல, நீங்க தைரியமா இருங்க. ஏய், உடனே இந்த இடத்த காலி ஆ, பண்ணு. ஆ. என்னங்க, தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்டீங்க? நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. கோவிந்தனுக்கு எதுக்குங்க அடிக்கடி பணம் கொடுக்கறீங்க? அவன் தான் இப்ப நம்ம வண்டியை ஓட்டுறதே இல்லையே. அது பணம் கொடுக்க வேண்டியிருந்தது, அதான் வந்து வாங்கிட்டு போறான். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேட்கும் போதும் இதையே தான் சொன்னீங்க, இப்பவும் இதே தான் சொல்றீங்க. அஹ், வண்டி வண்டி ஓட்டும் போது அவன் பணமே வாங்கலையாங்க? வாங்கினா நம்ம கிட்ட சம்பளம் வாங்கினா. அவனுக்கு திடீர்னு ஒரு கஷ்டம் வந்து நின்னா, ஏற்கனவே நம்ம கிட்ட வேலை பார்த்தவன் இல்லையா, அதான் கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பிச்சேன். அதுக்காக கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்துக்கிட்டு. போது நிறுத்து. சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு எழுந்து உள்ள போய் வேலை பார்ப்போ. எனக்கு எல்லாம் தெரியும். லீனா, அப்பா, பக்கத்துல வாமா. என்னப்பா? பசிக்குதா? இல்லப்பா. அப்புறம் ஏன் டல்லா இருக்க? சரி, நாம எங்க போறோம்? இப்போ அப்பாவுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்டுனா? ஃப்ரெண்டுனா அப்பா கூட படிச்சவர். அப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால போயிட்டு இருக்கோம். அவர் நம்மள பார்க்க வரமாட்டாரா? அவர் நம்மளை பார்க்க வரமாட்டாருமா. ஏன்பா? ஏன்னா அவர் இங்க வேலையா இருக்காரு. என்ன வேலை? டாக்டரா இருக்காரு. டாக்டரா? எனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னதும் அந்த டாக்டர் அங்கிள் தானே உங்ககிட்ட என்னமோ சொல்லியிருக்காரு. அதனால தானே நீ என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்க. இத பாருமா, உனக்கு தான் ஒண்ணுமே இல்லைன்னு அந்த டாக்டர் சொல்லிட்டார்ல. சும்மா அப்பா ஃப்ரெண்டுங்கிறனால அவரை பார்க்க வந்திருக்கம்மா. போய் சொல்லாதப்பா. நான் இங்க வலிக்குதுன்னு சொன்னதும் நீ அழுதல்ல. பாரு, இப்பவும் அழுவுற. அதனால தானே இப்ப என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்க. எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தானே. ஆமா தானப்பா, சொல்லு. அதெல்லாம் இல்லடா கண்ணா. அப்படிதான். டாக்டர் என்னமோ உங்ககிட்ட என்னை பத்தி சொல்லியிருக்காரு. அதனால தான் அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு என்னை கூட்டிட்டு வந்திருக்க. அது இல்லம்மா, அந்த டாக்டரோட இந்த டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர். அது இல்லாம நீ மூட் அவுட்டா வேற இருந்த, ஒரு சேஞ்ச் வேணும்தாம்மா உன்னை இங்க கூட்டு வந்தேன். அங்கேயாச்சும் என் ஃப்ரெண்ட் நிறைய இருக்காங்க, இங்க யாருமே இல்லை. அப்புறம் எப்படி நான் இங்க சந்தோஷமா இருக்க முடியும்?
சரி, உனக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்காங்களா? சொல்லுப்பா, உங்களுக்கு இங்க யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? நீ நானு அம்மா எல்லாம் சிங்கப்பூர்ல இருக்கோம். இங்க நமக்கு யாருமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்க முடியும்? அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லாத ஊருக்கு வந்திருக்குமா? ம், ஆமா. அப்பா, சிங்கப்பூர்ல இருக்கும்போது என்னை தனியா விட்டுட்டு போவ, அதே மாதிரி இங்கேயும் தனியா விட்டுட்டு போக மாட்டியே? லீனா, என்னம்மா பேசுற நீ? ஆமா, என்னை நீ வேற யார் வீட்லயாச்சும் விட்டுட்டு போயிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. லீனா, ஏம்மா இப்படிலாம் பேசுற? உன்னை விட்டுட்டு அப்பாவால தனியா இருக்க முடியுமா? டாக்டரை பார்க்க தாம்மா வந்திருக்கோம். சரி, டாக்டரை பார்த்துட்டு எப்போ ஊருக்கு போவோம்? டாக்டரை பார்த்துட்டு ஒரு 10 நாள்ல ஊருக்கு போயிடலாம், சரியா? கண்டிப்பா 10 நாளுக்குள்ளேயே என்னை ஊருக்கு கூட்டிட்டு போயிடணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 10-15 நாளா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, கண்டிப்பா நம்ம போலாம், சரியா? ரெஸ்ட் எடு. டேய் முனுசாமி, டேய் முனுசாமி, எங்க தான் போய் தொலைஞ்சானோ தெரியல. மாட்டு தொழுவத்துல குப்பையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. வரட்டும், ஒருத்தன் கூட வேலையே செய்யறது கிடையாதுங்க. வாயா கோவிந்தா, ரொம்ப வசதியா இருக்க போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் உங்க தயவுதாம்மா. சரி, என்ன விஷயம்? பணம் ஒண்ணும் இல்லம்மா. பணமா? ஆமாம்மா, பையனை ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கேன். வைத்தியத்துக்கு பணம் பத்தல, அதாம்மா உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போலான்னு. அதான் ரொம்ப வருஷமா எங்க அண்ணனை மிரட்டி பணம் வாங்கிட்டு இருக்கல்ல, அப்புறம் என்ன? என்னம்மா நீங்க பணம் பத்தலன்னு தானம்மா கேட்குறேன். நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் நான் எதை பற்றியும் கவலைப்படாம அந்த வாசகி குடும்பத்தை கொலை பண்ணுறதுக்காக வண்டியை கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணினேன். இப்போ என்னடானா நீங்க கஷ்டம்னு வந்து பணம் கேட்டா இப்படி பேசுறீங்களே, இது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. என்ன கோவிந்தா, பேச்சு தோரணையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. வாசகி குடும்பத்தை அழிக்க உன்னை எப்படி ஏற்பாடு பண்ணனோ அது மாதிரி உனக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமா? இவ்வளவு வருஷமா ஒழுங்கா தானே இருந்த, இப்ப என்ன ஆச்சு? வழிய காட்டி விட்ட என்கிட்டே உன் வேலைய காட்டுறியா? உன் பேச்செல்லாம் என்கிட்ட பலிக்காது. இத பாரு, என் பேச்ச கேட்டு நடந்தீனா இவ்வளவு வருஷமா வாழ்ந்த மாதிரி நல்ல வசதியா வாழலாம், இல்லன்னா வாழவே முடியாது. என்னம்மா இப்படி பேசுறீங்க? நீங்க அன்பா எதனா கொடுத்தா போதுமா? இப்ப கேட்டியே, இது புத்திசாலித்தனம். ஆமா, எங்க அண்ணன் கிட்ட போய் பணம் கேட்டியே, என்ன சொன்னாரு? என்ன பார்த்தாலே என்னமோ மாதிரி ஆயிடுறாரு. நான் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்துறாரு. அப்போ குடியும் கூத்துமா இருக்க. பாத்தியா, குடி ஒன்ன குடிச்சிட போகுது. கோவிந்தா, அப்புறம் உண்மையை எங்காவது உளறி கொட்டின உனக்கு தான் ஆபத்து. என் லிமிட்டு எனக்கு தெரியுமா, அதை மீற மாட்டேன். இது கொன்னும் குறைச்சல் இல்ல, அவன் எது எதுக்கோ ஆசைப்படுறான். நீ வெறும் பட்ட சாராயத்துக்கு வாய பொளக்குற. வாழ்க்கையில அது கூட இல்லைன்னா எப்படிமா? இத பாரு, பணம் எல்லாம் தர முடியாது. நான் வேணா ஒரு வேலை போட்டு தரேன், அந்த வேலையை ஒழுங்கா செய்ய, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இல்லம்மா, அதான் சொல்லிட்டேன்ல, இன்னும் ஏன் நிக்கிற? இந்த மாதிரி பணம் கேட்டு அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணாத, கிளம்பு கிளம்பு. சரிங்கம்மா. ஏண்டா, நீ கெட்ட கேட்டுக்கு என்கிட்டயே வந்து பணம் கேட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்ட. உன்னை எல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும். தப்புதான், இனிமே வச்சுக்கிறேன் உங்களை எந்தெந்த இடத்துல எப்படி வைக்கணும்னு.